ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தாங்க. இட்லி, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்ற மாதிரி ஒரு மைல்டான ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கும் பொழுதே பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கும் பொழுதே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி பழம் தான் முதல்ல நான் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் சேர்த்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதோட சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கும் பொழுதே குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், லைட்டாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் இதோட சேர்த்துருக்கேன். மசாலா கருகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நான் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா இதில். அதனால் உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது தேங்காய் கூட மிளகு, சோம்பு, தக்காளி 2 to 3 சேர்த்து நான் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை இதோட நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் உங்களுக்கு போதுமானு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுனால நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை தூவி தட்டு போட்டு மூடி எடுத்தீங்கன்னா நல்லா கொதி வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் இறக்குறீங்கன்னா என்னோட ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி ரெடிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.